சரிடாப்பா. அப்ப நாங்கள் பாப்போம் ஸ்கேல ப்ராடக்ட் பார்த்துட்டு விட்டாங்க, அதாவது டாட் ப்ராடக்ட் பார்த்துட்டு விட்டாங்க. என்னடாப்பா இன்றைக்கு பாப்போம் வெக்டர் ப்ராடக்ட், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் கதைக்கிறது. கிராஸ் ப்ராடக்ட் கதைக்கிறது வெக்டர் ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்குன்றத பார்ப்போம். சரிதானா? கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, வெக்டர் ப்ராடக்ட் பாப்போம். வெக்டர் ப்ராடக்ட் அல்லது போனா கிராஸ். வெக்டர் ப்ராடக்ட் அல்லது போனா கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, சென்ட் போண்டுதான் பாப்போம். இப்ப அதே கதை தான்டாப்பா. என்னது? எங்களுக்கு அதே கதை தான். இப்ப இது ஒரு காலம் வடியாக்கம், இது ஒரு காலம் 2 டைமென்ஷனல் உனக்கு தெரியும். என்ன எடுக்கிறேன்? 2 காவி எடுக்கிறேன். இது என்ன காவி? சரி எடுக்கிறேன்னா இவரை ஏ காவி என்று எடுக்கிறேன், ஏ காவி. இவரை பி காவி என்று எடுக்கிறேன். இவர் ஓ, 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. இங்க வடியாக்கவனி, வடியாக்கவனி என்ன நடக்க போனது? வடியாக்கவனி. சரி, என்னது அம்புக்குறி போறேன். சரிதானடாப்பா? ஒரு புள்ளியில இருந்து 2 வெளிநோக்கி வருகின்ற காவிகள், ஒரு புள்ளியில் இருந்து வெளிநோக்கி வருகின்ற 2 காவிகள் கதை பார்க்க போறேன். காவிகளைத்தான் இல்ல கீறி இருக்கிறேன். சரியா? காவிகளைத்தான் கீறி இருக்கிறேன். பாப்போம் அங்கால. இப்ப கிராஸ் ப்ராடக்ட்னு சொன்னா அப்படி எழுதுறான்னு சொன்னா ஏ கிராஸ் பி, இப்படித்தான் எழுதுறது கிராஸ் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, இதுதான் கிராஸ் ப்ராடக்ட். ஏ என்ற வெக்டரையும் பி என்ற வெக்டரையும் கிராஸ் பண்ண போறோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மோட் ஏ மோட் பி sin theta into n hat, sin theta into n hat. விளங்க வேண்டியது ஏயும் பியையும், ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் நாங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்க மொட்டே மொட் பி sin theta into n hat. n hat என்று சொல்றது நார்மல் வெக்டர். என்னது? யூனிட் நார்மல் வெக்டர். அதாவது இப்ப 2 பேரை இந்த தளத்தில் இருக்கிற 2 பேரையும் நாங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்க எங்களுக்கு வார வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னா என்னது? இந்த 2 வெக்டருக்கு செங்குத்தா தான் வரும். இந்த 2 வெக்டருக்கும் அப்படி வரப்போதும் செங்குத்தா வரப்போதும் விளங்கிக்கோ. இந்த 2 வெக்டருக்கும் உங்களுக்கு அப்படியே வரும், செங்குத்தா தான் வரும். ஓகே, வார இதுதான் உங்களுக்கு. ஓகே, இந்த டிரெக்ஷன்ல தான் வரப்போகுது. இவர் தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது? n hat. ஓகே, இவர் தான் உங்களுக்கு n hat வெக்டர். ஏயும் பியும், அதாவது இப்ப நான் உனக்கு சொல்ல வேண்டி சொல்றேன்னு சொன்னா இப்படி சொல்லலாமாடா? அப்படி இப்ப இப்படி சொல்லலாம். நல்ல ஐடியாடாப்பா. 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வச்சு விளங்கப்படுத்தினா அங்க எக்ஸ் ஒய் ஜெட். எங்களுக்கு இங்க வேற இங்கே கவனி, XY தளத்தில எங்களுக்கு இங்க வேற XY தளத்தில இந்த 2 வெக்டர்ஸும் அமைஞ்சிருக்குது என்று யோசி. XY தளத்தில இந்த 2 வெக்டரும் அமைஞ்சிருந்தா இந்த 2 வெக்டருக்கும் செங்குத்தான தளம் எது? Z. சோ இந்த Z அச்சு வழியா தான் A cross B வெக்டர் வரும். A cross B என்று சொல்றது எங்களுக்கு இந்த அதாவது பாரு, எங்களுக்கு இப்படித்தான் நான் கீறி வச்சுக்கிறேன். இப்படித்தான் நான் கீறி வச்சுக்கிறேன். இப்படித்தான் 2 வெக்டர் கீறி வச்சுக்கிறேன். அப்ப இந்த 2 என்ன தளத்திலே இருக்குது? XY தளத்திலே இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா எங்களுக்கு 2ஐயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா 2ஐயும் நாங்க என்ன செய்யக்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்க வார வெக்டர் எனப்படுவது சட்டச்சு வழியே இருக்கும். அதாவது 2 பேருக்கும் பெர்பெண்டிகுலரான டிரெக்ஷன்ல இருக்கும். 2 தான் முதலாவது விளக்கம். அதுக்கான ஃபார்முலா இதுதான். அதுக்கான ஃபார்முலா A cross B is equal to A cross B is equal to A cross B is equal to modulus of A modulus of B sin theta into n hat, sin theta into n hat. So n hat என்னது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரியா கவனி, விளங்கினாச்சு. சரியா விளங்கினாச்சு. இப்ப அதே போல செய்ய காட்ட போறோம். முதல் அதுல செய்தான். அதுக்கு முதலில் ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்க வரும்.
அடே எங்கட அழகு காவியல் இருக்கிற IJK இருக்குல்ல, அப்ப உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் அடிக்க போறேன் பாரு. இது முக்கியமானது, இது தெரிஞ்சாதான் செய்யலாம், இது தெரிஞ்சாதான் செய்யலாம். IJK இங்கே பார் சரிதானே. இப்ப நான் விட இதுதான் முக்கியமானது, இம்பார்ட்டனா இம்பார்ட்டன்டான விஷயம் இது சொல்ல போறேன். என்னன்னா ஒரு எங்களுக்கு சொல்லிருப்பாங்க டாட் ப்ராடக்ட் வரைக்கும் I.I is equal to 1, J.J is equal to 1, K.K is equal to 1 ன்னு சொன்னாங்க. அதே போல இங்கேயும் சொல்ல போறேன் வழியாக பிரஸ்க்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா I cross J, I cross J, ஐயையும் ஜேயும் கிராஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? K கிடைக்கப்படும். I K கிடைக்கும். ஜேயும் கேயும் கிராஸ் பண்ணினா I கிடைக்கும். அப்ப J cross K என்ன கிடைக்கும்? I கிடைக்கும். அதே போல கேயையும் ஐயையும் கிராஸ் பண்ணினா, கேயையும் ஐயையும் கிராஸ் பண்ணினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜே கிடைக்கும் என்ற விஷயம் விளங்க வேணும். ஓகே, ஐயையும் ஜேயையும் கிராஸ் பண்ணா கே கிடைக்கும், ஜேயையும் கேயையும் கிராஸ் பண்ணினா ஐ கிடைக்கும், கேயையும் ஐயையும் கிராஸ் பண்ணினா ஜே கிடைக்கும். அப்ப எங்களுக்கு இந்த கிளாக்வைஸ் டிரெக்ஷனில எங்களுக்கு என்ன டிரெக்ஷன் இது? கிளாக்வைஸ் டிரெக்ஷன். அந்த கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல பார்த்தாச்சு I cross J is equal to K, J cross K is equal to I, K cross I is equal to J. So இப்படி வரும் எங்களுக்கு இவ்வாறு அமைய போகின்றது கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. அதே போல இங்கால பாரு, இவன் சேர்ந்து பாரு I cross I என்னதுப்பா? I cross I is equal to 0, J cross J is equal to 0, K cross K is equal to 0. இதெல்லாம் என்ன? யூனிட் வெக்டர்ஸ். ஓகே, XYZ தளத்திலே இருக்க யூனிட் வெக்டர்ஸ். அவர் இது தெரிஞ்சா தெரியும். ஒரே ஆக்களை பிரஸ் பண்ணேக்க உங்களுக்கு என்னவா போடும்? 0வா போடும். உனக்கு விளங்க வேணும். ஒரே ஆக்களை பிரஸ் பண்ணேக்க உங்களுக்கு என்னவா போடும்? அப்ப 0வா போடும். ஓகே, ஒரே ஆக்களை பிரஸ் பண்ணேக்க 0வா போடும். மாறி மாறி தான் பிரஸ் பண்ண வேணும். பாப்போம். அப்ப இந்த ஃபார்முலா விளங்குதுன்னு நினைக்கிறேன். பாருப்பா, இந்த ஐடியா விளங்குறது. 2 வெக்டர்ஸ் தாரன்னு வைப்போமா? இப்ப சும்மா சொல்றேன், ஒரு A என்ற வெக்டர் உனக்கு இப்படி கதைக்கிறேன். A என்ற வெக்டர் என்ன கதைக்கிறேன்? இப்ப சும்மா சொல்லுவாங்கடாப்பா, 2I பிளஸ் 3J பிளஸ் 4K. B என்ற வெக்டர் உனக்கு சொல்ல போறேன். சரி, 3I பிளஸ் 4J பிளஸ் 5K என்று சொல்றேன். எப்படி 5K என்று சொல்றேன். இப்ப இந்த 2 வெக்டர்ஸையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்லி கேட்கிறான். கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்லிக்கிறேன். அப்ப என்னன்னு கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறேன்? இந்த 3 வெக்டர்ஸையும் இந்த 2 வெக்டர்ஸையும் என்னன்னு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்க வாரது என்னது? வெக்டர். வரியா கவனி, டொட் எடுக்க 2 வெக்டர் டாட் ப்ராடக்ட் எடுக்க வாரது ஸ்கேலர், 2 வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க வாரது வெக்டர். சோ நிச்சயமா IJK இதுகள் எல்லாம் வந்தேது இரும்புடே இல்லை. அப்ப இதுக்கு நாங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பாக்குறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐடியாவும் இருக்குது. அந்த ஐடியாவை நான் என்னது தியரி வைஸா சொல்றேன். இதுக்கு சரி, இதுக்கு இப்ப A cross B க்கு நாங்கள் எப்படி போட போறோம்னு சொல்ல போறோம். கட்டு எழுதி காட்டுறோம், பிறகு நான் தியரி வைஸா சொல்றேன். இப்படித்தான் எழுதுவேன் பாரு. A cross B vector is equal to mod value. So mod value, modulus value IJK என்ன எழுதுவான்? ஃபர்ஸ்ட் A வெக்டர் எழுதுறேன். 2 3 4 3 4 5. சோ இப்படி எழுது. இதை எப்படி தீக்கிறது? அதாவது என்னதுக்கு என்ன ஒரு மொட்டுக்கு எழுதுறேன். இனி என்ன செய்ய வேணும்னு சொன்னா டிட்டர்மினன்ட் காண்ற விஷயம். டிட்டர்மினன்ட் எவ்வாறு இதுக்கு காண்றது? A cross B க்கு என்ன மாதிரி இந்த ஃபார்மேட், இந்த விரிவு ஃபார்மேட் நாங்க என்னன்னு யூஸ் பண்றது என்றதை பார்ப்போம். அதுக்கு நான் சின்ன தியரி மாதிரி சொல்லி போட்டுதான் வருவேன். பாப்போம். முதலாவது விளங்கு இல்லடாப்பா, கிராஸ் ப்ராடக்ட் வரைக்கும் A cross B வரைக்கும் உங்களுக்கு வாரது என்னது? திருப்பி ஒரு வெக்டரா தான். 2 வெக்டரை கிராஸ் பண்ணிக்க வாரது மூன்றாவது திருப்பி ஒரு வெக்டரா தான் இருக்கும்.
சோ அந்த வெக்டர் என்ன செய்யும், எங்களுக்கு மற்ற ரெண்டு தரப்படுற ரெண்டு வெக்டருக்கும் செங்குத்தா இருக்கும். அதாவது XY தளத்தில தரப்படுற ரெண்டு வெக்டர் இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு வார வெக்டர் Z அச்சு வழியே இருக்கும். மேல் Z அச்சு ரெண்டுக்குமே செங்குத்தானது Z தானே இங்க, அப்ப Z அச்சு வழியே இருக்கு. ஓகே, பட் இத பார் IJK என்ற விஷயத்தை கவனி. ஐயும் ஜேயும் கிராஸ் பண்ணேக்க K வரும், ஜேயும் கேயும் கிராஸ் பண்ணேக்க I வரும், கேயும் ஐயையும் கிராஸ் பண்ணேக்க J வரும். சோ இந்த விஷயத்தை ஒரு கவனிச்சு கொள்ள வேணும். அதே போல I கிராஸ் I ஒரே ஆக்கல கிராஸ் பண்ணேக்க 0, ஒரே ஆக்கல J கிராஸ் J is equal to 0, K cross K is equal to 0. So dot product பண்ணேக்க I dot product எடுக்க I dot I is equal to 1, J dot J is equal to 1, K dot K is equal to 1. அப்ப dot product க்கு 1, ஒரே ஆக்கல dot product எடுக்க 1. ஓகேயா, ஓகேயா. cross product ஒரே ஆக்கல எடுக்க வார விட 0, cross product ஒரே ஆக்கல எடுக்க வார விட 0 ஆக அமையும். ஓகேயா, வார விட 0 ஆக அமையும். ஓகே, சரி, மிச்சம் நாங்க தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம் மேடம். சரிடாப்பா, நாங்க தொடர்ந்து கதைப்போம். என்ன மாதிரி கதைன்னு சொன்னா, இங்க உனக்கு A என்ற வெக்டர் நான் இப்படி தாரேன், A என்ற வெக்டரை இப்படி தாரேன். எப்படின்னு சொன்னா அதுதான் போறேன். ஜிமோல் A1 வடியாக்காவணி I plus B1J plus C1K என்று எழுதுறேன். விளங்குதா? கேபிட்டல் A என்று சொல்லப்படுற வெக்டரா A1I plus B1J plus C1K என்று எழுதுறேன். அதே போல B என்ற வெக்டரை என்று எழுத போறேன். A2I plus B2J plus Z2K என்ற மாதிரி எழுதுறேன். இப்படி ரெண்டு வெக்டர் தரப்படுற, அதாவது A1 B1 C1 A2 B2 C2 எல்லாம் ஒரு இலக்கங்கள் மாதிரி யோசிச்சுக்கொள். அதை முதல்ல காட்டு. இப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு தியரி மாதிரி சொல்ல போறேன். அதுக்கு தான் ஒழிக்கிறேன். நம்ம என்ன ஒரு சின்ன ஒரு தியரி மாதிரி சொல்ல போறேன். அதை சோல்வ் பண்றது என்னண்டு, அந்த டிட்டர்மினன்ட் காட்டுற விஷயம் அதை சோல்வ் பண்றது என்னண்டு தான் சொல்ல போறோம். சரியா? இப்ப இந்த ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ணணும்னு சொன்னா A கிராஸ் B நாங்கள் என்னன்னு எழுதலாம்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு இதோண்டு போட்டு இப்படி போட்டு I எங்களுக்கு வார கிராஸ் பண்ணேக்க வாரது என்னது வெக்டர் தானே. சோ நான் என்ன செய்யறேன், மேல I J K போடு. ஓகே, I J K போடு, I J K போடு. இரண்டாவது இதுல என்ன எழுத போறேன், A என்ற வெக்டர்ல இருக்கிற I க்கு முன்னுக்கு இருக்கிற காம்போனன்ட் என்னது A1, J க்கு முன்னுக்கு இருக்கிற காம்போனன்ட் B1, K க்கு முன்னுக்கு இருக்கிற காம்போனன்ட் C1. ஓகே, அதோட B அடுத்த மூன்றாவது லைன்ல என்ன எழுத போறேன், B க்கு முன்னுக்கு I க்கு முன்னுக்கு என்ன இருக்குது A2, J க்கு முன்னுக்கு என்ன இருக்குது B2, K க்கு முன்னுக்கு என்ன இருக்குது C2. சோ இப்படி எழுதியாச்சு. இப்ப நான் செய்ய போற விடயத்தை கவனி, என்ன நடக்க போகின்றது கவனி. இப்ப நான் என்ன செய்ய போறேன், ரெண்டையும் கிராஸ் பண்ணேக்க இதை எவ்வாறு சோல்வ் பண்றது, இது என்னன்னு சுருக்குறதுன்னு சொல்ல போறேன். வழியாக முதலாவது எழுத போறேன், இதுல இருக்கிற ஐ எடுக்கிறேன். முதலாவது என்னது, இதுல இருக்கிற இந்த இடத்துல இந்த இடத்த கை வைக்கிறேன். அப்ப ஐயா கை வச்சா இத கை வச்சா இந்த ரோவையும் அதாவது வழியாக இந்த ரோவையும் இந்த குளத்தையும் விடுறேன். ஐயா கை வைக்க இவரையும் பற்றி நம்ம சொன்னா மிஞ்சிற உழவு. அப்ப இதை நான் என்ன செய்யறேன், மொட்பேலியை கழுதுறேன். B1 C1 B2 C2 பிளஸ் முன்னுக்கு என்ன போடுறேன், பிளஸ் போடுறேன். முதலாவது வாரது அதுல கிடக்கிறதா போடும். இரண்டாவது ஐக்கு செய்யறேன், ஜேக்கு செய்யணும், மைனஸ் ஜேக்கு செய்யணும். ஜே திருப்பி மொட்டா போடும், மொட்டுக்குல இப்படியா பாரு. இந்த அப்ப ஜே இருக்கிற குளத்தையும் J இருக்கிற ரோவையும் விட்டான A1 C1 A2 C2 விளங்கும்னு நினைக்கிறேன். அதே போல சக K எடுக்க போறேன். K எடுக்கிறேன்னு சொன்னா இந்த K இருக்கிற ரோவையும் K இருக்கிற குளத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னா மிஞ்சிறது A1 B1 A2 B2 A1 B1 A2 B2. ஓரளவு விளங்கும் நினைக்கிறேன். என்ன கோளாறு நடந்திருக்குன்னு விளங்குற பாரு. ஏன்னா இது 2 cross 2க்கு என்ன டிட்டர்மினன்ட் காண்றது.
இங்க நாங்கள் காண வலிக்கிறோம்னா 3x3 2x2 மாத்தி டிட்டர்மினன்ட் காண வலிக்கிறோம்னா இங்க இதை எடுக்க இந்த அதாவது இந்த ரோவையும் இந்த குலத்தையும் விட்டு மிஞ்சிறதா என்னது ஒரு டிட்டர்மினன்ட் கழுதுறேன். அப்ப இவருக்கு டிட்டர்மினன்ட் துணியாம அதே போல இந்த ஜே எடுக்க இந்த ரோவையும் இந்த குலத்தையும் விட்டுட்டு A1 C1 A2 C2 பிளஸ் கே எடுக்க என்ன செய்ய போறேன் கே எடுக்க இந்த ரோவையும் இந்த குலத்தையும் விட்டுட்டு A1 B1 A2 B2 கண்டு எழுதுறேன். சரியா? அப்ப உனக்கு உவ்வாறு வருது. இனி என்ன சுருக்க போறேன்னு பாப்போம். இதை இன்னும் இங்க சுருக்கிற மெதட்டுக்கு போ. இன்னும் எப்படி சுருக்க போறேன்னு பாப்போம். சரியா? சுருக்கிற வேதம் சொல்லி தரேன். அப்ப சமன் I into bracketக்கு இனி இவ்வளத்தையும் சுருக்க போறேன் எப்படி என்று bracketக்கு ஒன்றுமில்ல இத ரெண்டையும் பெருக்கிறது இப்படி போட்டு இரண்டாவது உப்புடி என்ன நடக்க போண்டு முதலாவது உப்புடி அடுத்தது உப்புடி இப்படி சும்மா இருக்கா கோடு வரும் உனக்கு விளங்குறதுக்கான செய்யறது முதலாவது உப்புடி அடுத்தது உப்புடி அதாவது முதல் இந்த ரெண்டையும் பெருக்கு B1 C2 அப்ப முதலாவது எந்த கோடு போடணும் இந்த கோடு தான் போடணும் B1 C2 சாய இனி என்ன B1 C2 சாய இனி இத ரெண்டையும் பெருக்கு B2 C1 பிரேக்கெட் மூடி ஓகே என்ன அடையாளம் கிடக்கு சாய அப்ப J இன்டு பிரேக்கெட் போடு அட இதுல நீ நச்சோட தெரியா நினைக்கிறேன் இது முக்கியமான கதை இதுல நீ நச்சோட தெரியா நினைக்கிறேன் சரி சொல்றீங்க இதுல நீ தெரியா நினைக்கிறேன் கொஞ்சம் கீழே எழுதுறேன் இதுல இவ்வளவு எழுதுறேன் சரியா இங்க பாரு I இன்டு பிரேக்கெட் போட்டு என்ன செய்யணும் B1 C2 இத ரெண்டையும் பெருக்க B1 C2 சாய இனி இத ரெண்டையும் பெருக்கிற கழிக்கிற B2 C1 ஓகே சாய J இன்டு மரியாதை கவனி J இன்டு A1 C2 இத ரெண்டையும் பெருக்கி எழுதுறேன் A1 C2 subtraction என்ன எழுதுறேன் A2 C1 அடுத்து என்னது சக என்ன இருக்குது சக K இன்டு இந்த K தானடா K இன்டு A1 B1 ஓகே சாய A1 B2 சாய A2 B1 என்ன செய்யறேன்னு பாரு முதலாவது போட்டு அம்புக்குரிய பெருக்கிறேன் அதுல இருந்து இரண்டாவது போட்டு அம்புக்குரிய கழிக்க போறேன் எல்லாத்தையும் கழிச்சுதான் போறேன். சரி இதை நாங்க தேவைக்கேற்ற மாதிரி ஒழுங்கமைச்சோம்னு சொன்னா தேவைக்கேற்ற மாதிரி ஒழுங்கமைச்சோம்னு சொன்னா என்னது இது இப்படி எங்களை போகமுடா இந்த மைனஸ் தூக்கி வெளியில எடுத்தோம்னு சொன்னா எப்படி வரும் I இன்டு B1 C2 சாய B2 C1 சரி இல்ல சக J இன்டு வழியா இந்த மைனஸ் வெளியில எடுத்தா இவர் தான் முன்னுக்கு வருவார் இவர் எங்க வருவார் இதுல வருவார் A2 C1 சாய A1 C2 சக K இன்டு A1 B2 சாய A2 B1 இப்படி வரலடாப்பா A1 B2 இன்டு சாய A2 B1 இப்படி வருவார். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது இந்த உலகத்தை A cross B சோல்வ் பண்றதுக்கு அதாவது A cross B நாங்க இப்படி எழுதி போடலாம் இத சோல்வ் பண்றதுக்குரிய இத உங்களுக்கு என்ன செய்யறது சோல்வ் பண்றதுக்குரிய மெத்தட் இதுதான் மெத்தட். ஓகே விளங்குதா இல்ல இத சோல்வ் பண்றதுக்குரிய மெத்தட் ஃபர்ஸ்ட் அப்படி 3x3 இருக்கிறதா I எடுக்க அந்த ரோவையும் குலத்தையும் விட்டுட்டு 2x2 மாறுது 2x2 செய்யறது ஈஸி 2x2 க்கு டிட்டர்மினன்ட் காண்றது மோட் வேல்யூ போடுற மாதிரி டிட்டர்மினன்ட் எடுக்கணும் 3x3 க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறவன்னு சொன்னா என்னது ஃபர்ஸ்ட் I காம்பவுண்ட் எழுதி I எழுதி இதுல இருக்கிற ஹரியத்தை எழுதி என்னது 2x2 க்கு போடுறோம் அப்புறம் J எழுதி என்னது மிஞ்சிராக்கல என்னது போடுறோம் இதுல இந்த K எழுதி என்னது இதுல நிக்கிற இந்த குலத்தையும் போடுறோம் அதாவது அதுக்குரிய ரோவையும் குலத்தையும் விட்டு செய்யறான் ரெண்டாவது அதுல மீனிங் அதுக்குரிய ரோவையும் குலத்தையும் என்ன எலிமெண்ட் எடுக்கிறியோ அந்த எலிமெண்ட்டுக்குரிய ரோவையும் குலத்தையும் என்ன செய்யற நாங்கள் கருதா விட்டு கொண்டு மிஞ்சிராக்கல டிட்டர்மினன்ட்டுக்கா போடுறோம் மிஞ்சிராக்கல எனக்கு ஒரு மெட்ரிக்ஸ் ஃபார்ம் இல்ல அந்த மெட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் காண்றது அப்ப நேரடியா நாங்க என்னது மெட்ரிக்ஸ் அப்படித்தானே எழுதுவோம் அப்ப மெட்ரிக்ஸ் அப்படி வளைச்சுதான் எழுதுறது 2x2 மெட்ரிக்ஸ்
3x3 மேட்ரிக்ஸ் மெட்ரிக்ஸ் ஃபார்முக்கு போட்டா 3x3 மேட்ரிக்ஸ். அந்த மெட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் காண போறோம். அந்த மெட்ரிக்ஸுக்கு என்ன கணிக்க போறோம், அப்ப டிட்டர்மினன்ட் கணிக்க போறோம். அப்ப டிட்டர்மினன்ட் அப்படியே நேரடியா மெட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதி இப்ப டிட்டர்மினன்ட் எழுதாமல் நேரடியா டிட்டர்மினன்ட் ரெண்டு மொட் வேல்யூ மாதிரி போறோம். அந்த அதுக்குள்ள போடுறது யோசிக்கிறேன். இதுக்கு வந்து உட வந்து மைனஸ்லயும் வரலாமா? இது மொட் வேல்யூன்னு யோசிக்கிறேன். இது டிட்டர்மினன்ட். இது டிட்டர்மினன்ட் சரிதானே? அப்ப உனக்கு இவ்வாறுதான் என்ன செய்யறது எழுதுறது ஒரு முறை ஒன்று வேற வந்துக்கிறது. இனி நான் அந்த அதுல வந்து ஏக்கும் பிக்கும் கொஞ்சம் பெருமானங்களா இல்ல, அந்த பெருமானங்களை இதுல பிரதிட்டான்னு சொன்னா கொண்டு போய் இதுல கொண்டே பிரதிட்டான்னு சொன்னா ஏக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூ, சிக்கு என்ன, A1க்கு என்ன வேல்யூ, B1க்கு என்ன வேல்யூ, C1க்கு என்ன வேல்யூ, A2க்கு என்ன வேல்யூ, B2க்கு என்ன வேல்யூ, C2க்கு என்ன வேல்யூ கொண்டு போய் இதுல கொண்டே பிரதிட்டான்னு சொன்னா நேர A cross B வெக்டருடைய விடவர், நேரடியாக A cross B வெக்டருடைய விடவர் விளங்கான. இதான் என்னது கிராஸ் ப்ராடக்ட் அல்லது போனா என்னடாப்பா வெக்டர் ப்ராடக்ட்னு சொல்றது. ரெண்டையும் கிராஸ் பண்ணேக்க வாரது வெக்டர். சோ வெக்டர் ப்ராடக்ட்னு கழிச்சு கொள்றது என்னடாப்பா. அப்ப நாங்க வெக்டர் ப்ராடக்ட்டையும் என்ன செய்தோம், ஓரளவு முடிச்சிட்டோம். அந்த விஷயத்தை விளங்கிக்கொள். ஸ்கேலர் ப்ராடக்ட் முடிச்சு வெக்டர் ப்ராடக்ட் முடிச்சிட்டோம். கோஆர்டினேட் சிஸ்டங்கள் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் முடிச்சு, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் முடிச்சு, சிலிண்ட்ரிக்கல் முடிச்சு நாங்கள். ஓகேயா, சிலிண்டரிக்கல் முடிச்சாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க கிடக்கிற விஷயம் ஒரு கொஞ்சம் தான் கிடக்குறாப்பா, ஒரு கொஞ்சம் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். அதை ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ் கிடக்கு. அடுத்த வெக்டர்ல என்ன அடுத்த ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ் கிடக்கு. ட்ரிபிள் ப்ராடக்ட் அதான் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் மற்றது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். சோ இப்படி கிடக்கு. ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல ரெண்டு கிடக்கு. ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் மற்றது வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். சோ இப்படி ரெண்டு விஷயம் வேற. அந்த ரெண்டையும் பார்த்தோம்னு சொன்னா ஓரளவு சரியாடா. அப்ப எங்களுக்கு வெக்டர் அனாலிசிஸ் இந்த தியரி ஓரளவுக்கு தெரியாது. இந்த தியரியை பயன்படுத்தி கேள்வி செய்யறது அது பழகி செய்து பழக்கத்துல வரும். அது செய்து பழக்கத்துல வரும். இதுதான் தியரி. இவ்வளவுதான் தியரி. ஏன்னா அதுல மிக ரெண்டு சொல்லிவிட்டோம்னு சொன்னா கதை முடிஞ்சது. சரிதானப்பா? வெக்டர் அனாலிசிஸ் ஓரளவு முடியும். சரிதானடாப்பா? ஓகே, வெக்டர் அனாலிசிஸ் ஓரளவு முடியும். ஓகே ஓகே, நாங்க மிச்சத்தை தொடர்ந்து பார்ப்போம். என்னடாப்பா? சரி, நாங்க அடுத்த வீடியோல தொடர்ந்து பார்ப்போம். என்னடா? ஓகே ஓகே.